தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலயே அமெரிக்காவுக்கு இப்ப ஒரு பேரிடி விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் புதன்கிழமை ஆரம்பிச்சதுல இருந்தே அமெரிக்காவுக்கு ஒரு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பெரிய பெரிய இழப்புகளை அவங்க சந்திச்சு கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இதனால இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கே பெரும் பீதியை ஏற்படுத்தி இருக்கு. அது என்ன இழப்புன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையுடைய முடிவுகளை பத்தி நம்ம கடந்த வீடியோல பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்ப இன்னும் சில முக்கியமான தகவல் வந்திருக்கு. அமெரிக்காவுடைய ஜேடி வான்ஸ் அவர்கள் அமெரிக்கா கிளம்பி போயாச்சு. ஒட்டுமொத்தமா அமெரிக்காவோட டீம் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. இப்ப ஈரானுடைய டீம் பாகிஸ்தான்ல இருக்காங்க. அவங்க இனிமேல் அங்கிருந்து என்ன பண்ணிடுவாங்க, கிளம்பி வந்துருவாங்க. அதனால போர் ஆரம்பிச்சிருச்சான்னு கேட்டா இன்னும் போரெல்லாம் ஆரம்பிக்கல. அதாவது இஸ்ரேலோ அமெரிக்காவோ திருப்பி தாக்காத வரை ஈரான் தாக்க மாட்டாங்க. இப்ப நின்றுக்குல்ல அதை அப்படியே வச்சிருப்பாங்க. பேச்சுவார்த்தை என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசி பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப ஜேடி வான்ஸ் எல்லாம் போகும்போது இனி பேசி பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டாரு. அப்படி சொன்னாலும் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. எப்பவுமே ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது விட்டு விட்டுதான் என்ன பண்ணுவாங்க, பேசிட்டு இருப்பாங்க. ஒரே தடவையில தீர்வெல்லாம் வராது. அதனால தாக்குதல் அப்படிங்கிறது இன்னும் ஈரான் சைட்ல இருந்து இஸ்ரேல் அமெரிக்கா சைட்ல இருந்து செய்யாம இருக்காங்க. யாராவது முதல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அது போராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இஸ்ரேல் ஏதாவது ஆரம்பிப்பாங்கன்னு கேட்டா ஒரு வாரம் இல்ல இன்னும் ஒரு 10 நாள். ஏன்னா 2 வாரம் போர் நிறுத்தம் கேட்டிருக்காங்கல்ல, அந்த காலகட்டத்துக்குள்ள ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவா இருக்கு. ஏன்னா இது இவங்களுக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க, அந்த டைமை யூஸ் பண்ணதான் பார்ப்பாங்க. இந்த பேச்சுவார்த்தையை பத்தி இப்ப இன்னும் சில தகவல் வந்திருக்குன்னு சொன்னோம்ல, அதுல முதல்ல என்ன சொல்றாங்கன்னா 21 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுலயும் விடிய விடிய இரவு முழுவதும் என்ன பண்ணிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த பக்கம் பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான்கிட்ட பேசிட்டு அப்புறம் அதை கொண்டு போய் அமெரிக்காட்ட சொல்லி அமெரிக்கா சொல்றது இப்படி சொல்லி இப்படியே பேசியிருக்காங்க. ஒரு பாயிண்ட் கூட 2 பேருமே அக்செப்ட் பண்ணல அப்படிங்கறதான் கடைசியா வந்திருக்கக்கூடிய முடிவு. அதுக்கு இந்த ஜேடி வான்ஸ் நாங்க எவ்வளவோ விட்டு கொடுத்தோம், எவ்வளவோ ஆஃபர் எல்லாம் கொடுத்தோம், ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆஃபர் கொடுத்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா எதையுமே ஈரான் காதுல போட்டுக்கலாம். அவங்க ரொம்ப ஸ்டப்பர்னா இருந்துட்டாங்க, பிடிவாதமா இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இந்த இடத்துல பொதுவா ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் கொஞ்சம் கூட இந்த பேச்சுவார்த்தை நகரல அப்படின்னு பார்க்கும்போது, ஈரான் தரப்புல எத்தனை பேர் போனாங்கன்னா, பேச்சுவார்த்தையில உட்கார்ந்தவங்க மட்டுமே 14 பேரு, அமெரிக்கா தரப்புல ஒரு 4 பேரு, இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 14 எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, எல்லாரும் சேர்ந்துதான் பேசுவாங்களா. அப்போ ஒருத்தவங்களாவது என்ன பண்ணுவாங்கன்னா பேசும்போது சரி ஓகே இதை நம்ம குறைச்சிக்கலாம், சரி நம்ம இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம்னு பார்த்தா கூட பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இல்ல விட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா இவங்க அதை சொல்ல முடியாம போயிடும். ஏன்னா சொன்னோம்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, மொசாட்டுடைய ஆள் தான் இவரு அப்படின்ட்டுருவாங்க. அதனால இந்த பெசக்சியான் அவர்களும் அராச்சி அவர்களும் கொஞ்சம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா பேச்சுவார்த்தையில ரொம்ப மும்மரமா இருந்தாங்க. அதாவது ஆர்வம் காட்டினாங்க. மக்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பேச்சுவார்த்தைக்கெல்லாம் நம்பி போகாதேன்னு சொல்லும் போது கூட அராச்சி அவர்கள் ஆர்வம் காட்டினாங்க. அதனாலதான் என்னாச்சுன்னா முதல்ல 3 பேர் வராங்க 4 பேர் வராங்கன்னு ஈரான்ல இருந்து சொன்னவங்க திடீர்னு ஒரு பெரிய படையே வந்துட்டாங்க. அதனால ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை என்ன பண்ணும், கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கும் போது என்ன ஆயிரும்னா, யாருமே விட்டு கொடுக்கறது அப்படிங்கக்கூடிய ஐடியாவுக்கு வரமாட்டாங்க. நாம ஏதாவது விட்டு கொடுத்து பேசினா நம்ம மேல பழி வந்துடும். அப்புறம் ஈரான்ல போய் போட்டு கொடுத்துருவாங்க நம்மளைய. இவர்னாலதான் போர் நிறுத்தம் வந்துச்சு, நிறைய சலுகைகளை அமெரிக்காவுக்கு செஞ்சுட்டாங்க, நம்மளுடைய உரிமைகளை விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிடுவாங்கிற பயத்திலேயே யாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அசையாம இருந்திருக்காங்க. பேச்சுவார்த்தையை பொறுத்தளவுக்கு ஒரு 3 பேர் இந்த பக்கம் 3 பேர் அந்த பக்கம், இல்ல ஒரு 4 பேர், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு வந்தா மட்டும்தான் பேச்சுவார்த்தையில ஏதாவது ஒரு பதிலாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டினா கொஞ்சம் கூட இம்மி கூட பாத்தீங்கன்னா நவரவே நவராது. இது எல்லாத்துக்கும் மேல ட்ரம்ப் நேத்து என்ன பண்ணிருக்காரு, பேச்சுவார்த்தைங்க நடந்துட்டு இருக்கு, பேச்சுவார்த்தைக்கு அவர் கலந்துக்கல, அது ஓகேதான். ஆனா அவர் போய் பார்த்தா கொண்டாட்டத்துல கழிச்சிருக்காரு. அதை வேற என்ன பண்ணிருக்காங்க, வெளிப்படையா போட்டிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், பேச்சுவார்த்தையாவது ஒன்னாவது, ஒன்னும் தேவையில்லை, அது நடந்தா என்ன நடக்காட்டினா என்ன, அதுல என்ன முடிவு வந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய மனைவியோட வீக்கெண்ட போய் என்ன பண்ணிருக்காரு, கழிச்சிட்டு வந்திருக்காரு. அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, இவங்க வெறும் பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு இந்த 2 வாரத்தை இழுக்கிறாங்களோ அப்படிங்கக்கூடிய சந்தேகம் மட்டும்தான் இப்ப எல்லாருக்குமே இருந்து கொண்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த அமெரிக்காவும் என்ன பண்றாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கடைசியா இப்ப ஜேடி வான்ஸ் சொல்லும் போது கடைசியா என்ன சொல்லிருக்காருன்னு ஒரு 2 விஷயம், கடைசிக்கு எல்லாத்தையும் விட்டுறலாம், இதை மட்டும் பண்ணுங்க. அதாவது அணு ஆயுதத்தை நீங்க தயாரிக்க கூடாது. அது பார்த்தா ஈரான் ஏற்கனவே தயாரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல இந்த யுரேனியம் என்ரிச் பண்ணிருக்கீங்களா, அதை மட்டும் கொடுத்துருங்க, நாங்க கொண்டு போய் அதை என்ன பண்ணிடுவோம், எல்லாமே அழிச்சிருவோம்னு இருக்காங்க. அவங்க கொண்டு போய் அதை கண் முன்னாடி அழிக்கணுமாமா. அழிச்சுட்டா என்ன பண்ணிடுவாங்களாமா, ஈரான் மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடையெல்லாம் நீக்கி எல்லாமே சரின்னு சொல்லிட்டு கேட்டுப்பாங்களாமா. ஈரான் சொல்றது எல்லாத்தையுமே கூட கேட்டுக்கிறோம், ஆனா இந்த யுரேனியத்தை நாங்க கையால என்ன பண்ணுவோம், கொண்டு போய் அழிப்போம், அதுதான் எங்களுக்கு இப்ப தேவைன்னு இருக்காங்க.
அதுக்கு தான் வந்து ஈரான் பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம்னு சொன்னாலும் யுரேனியத்தை நாங்க ஒப்படைக்க மாட்டோங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. அது மக்களுக்காக, கரண்ட்டுக்காக, ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்காக தான் நாங்க வச்சிருக்கோங்கிறாங்க. அப்படி சொன்னாலுமே அதை வச்சு அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த IAEA வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 80% 90% எல்லாம் அவங்க நெருங்கிட்டாங்க. எப்ப வேணா அது அணு ஆயுதமா மாறிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கனால அதை வந்து அமெரிக்கா ஏத்துக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு தான் வச்சிருக்கோம்னு சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை ஈரான் ஏதோ ஒரு இடத்துல சரி நமக்கு வந்து பார்த்தா எல்லாமே கிடைக்குது, இது ஒண்ணுதான் விட்டு தர சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு தரணும்னே முடிவு பண்ணாலும் கூட அவங்களுக்கு என்ன ஒரு டவுட் ஈரானுக்கு, இவங்க என்னைக்கு சொன்ன வார்த்தையை காப்பாத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாங்கி அழிச்சிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் போர் செஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இருக்கும். அதனால அமெரிக்காவுடைய பேச்சுங்கிறது ஒரு உறுதியான பேச்சே கிடையாது. அவங்கள நம்பி எதையாவது நம்ம விட்டு கொடுக்கலாம்னு நினைச்சு விட்டு கொடுத்தாலும் கூட அதுக்கப்புறமும் அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க, மத்த கோரிக்கைகளுக்கும் வந்து அவங்களுடைய இஷ்டத்துக்கு தான் செய்வாங்கங்கறனால ஈரான் வந்து யுரேனியம் விஷயத்துல விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது இல்லாம ப்ராக்சிஸ், முக்கியமா இந்த லெபனானை வந்து என்ன பண்ணிருக்காங்க, போரை நிறுத்த சொல்லி ஈரான் சொல்லிட்டு இருந்தா அமெரிக்கா என்ன சொல்லுது, ப்ராக்சிஸோட நீங்க தொடர்பே வச்சுக்க கூடாது. காசா, லெபனான், சிரியா, ஈராக், இன்னும் வந்து பார்த்தா ஏமன், இந்த 5 இடத்துல இருக்கக்கூடிய ப்ராக்சிஸ்க்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இவங்கதான் அவங்களவே கிரியேட் பண்ணி விட்டாங்க. இவங்களுக்காகத்தான் அவங்களே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கூட தொடர்பே இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம், நாளைக்கு வந்து எங்களை அடிச்சா யார் வருவா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இப்ப ஈரானுக்கு வரும். நமக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு படையவே வந்து கிளப்பி வச்சிருக்கோம். அந்த படைக்கும் நமக்குமே வந்து சம்மந்தம் இல்லைன்னு கட் பண்ணிட்டா நாளை பின்ன வந்து பார்த்தா அமெரிக்கா, இஸ்ரேல் என்ன வேணா செஞ்சுட்டு போயிடலாம் ஈரான்ல. அந்த ஒரு பயம் இல்லாம போயிருமேன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதனால இவங்க சொல்றதெல்லாம் எதுவும் வந்து நடக்கிற மாதிரி தெரியல. பேச்சுவார்த்தை ஒரு பெரும் கேள்விக்குறியாக மாறி இருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமாக இந்த புதன்கிழமையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரே அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை, பெரிய பெரிய அழிவுகள் அமெரிக்காக்குள்ள வந்துகிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பார்த்தோம், அந்த பேப்பர் வேர் ஹவுஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃபே வந்து பத்த வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அது அப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. $2 பில்லியன் அளவுக்கு நஷ்டம் வந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, மெக்சிகோல இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் அமெரிக்காவது வந்து திடீர்னு தீ பிடிச்சு மலன்னு எரிஞ்சிச்சு. அதை அணைக்கிறக்கே படாத பாடு வந்தாங்க. யாரா இருந்தாலுமே எண்ணெய் எல்லாம் சீக்கிரமா வந்து அணைக்க முடியாது. அதே நாளே வந்து சாயங்காலமே என்னாச்சுன்னு பார்த்தா, பார்டர் ஏரியால, அமெரிக்காவுடைய பார்டர் ஏரியால அங்கேயும் வந்து பார்த்தா இருக்கக்கூடிய ஆயில் ஃபேக்டரி வந்து தீ பிடிச்சி இருந்துச்சு. எல்லாமே அமெரிக்காவுக்கு நஷ்டம் தான். இதெல்லாம் இப்ப ஓஞ்சிருக்கக்கூடிய நேரத்துல இப்ப மறுபடியும் கலிபோர்னியால இருக்கக்கூடிய வேகஸ் ஃபீல்டுல என்ன இருக்குன்னா, வேகஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை பகுதி. அந்த தொழிற்சாலை பகுதியில இப்ப ஒரு பெரும் தீ ஏற்பட்டிருக்கு. யார் இதை பத்த வச்சாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆக்சிடென்டாவும் நடக்கல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தாக்குதல் நடக்கல, ஏதோ வேணும்னு செஞ்சு விட்டாங்களா, எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாம இருந்துட்டு இருக்கு. அதனால மக்களுக்கு இப்ப வந்து சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா வந்து ஒரு சீசன் வந்து என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, போன வருஷம் ஜனவரியில நம்ம பார்த்தோம், இந்த ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாரு, ஆட்சி ஏத்ததுல இருந்து மாத்தி வந்து என்ன ஆச்சுன்னா வந்து கலிபோர்னியால தீ விபத்து ஏற்பட்டுச்சு, காட்டு தீ பரவுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரே வந்து பிளைட் ஆக்சிடென்டா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த மாசம் பூரா வந்து ட்ரம்ப் வந்ததுடைய கெட்ட நேரம் தான் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அங்கேயே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேயே அப்படி ஜோசிக்காரங்க இருப்பாங்களா, அங்கேயே இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, இவர் ஒரு பேட் சிக்னல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கிளப்பி விட்டு இருந்தாங்க. இப்ப அது ஓஞ்சு கிடந்த நேரத்துல இப்ப மறுபடியும் என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி மத்த நாடுகளை தாக்குறனாலையும் மத்த நாடுகளை அழிக்கிறதுனாலதான் இறைவன் வந்து என்ன பண்றாரு, நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் பண்றாரு. தொடர்ச்சியா வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய வருவாய் வரக்கூடிய இடங்கள் எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்கு, எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் எல்லாம் வந்து இதை ஒரு பேட் சிக்னலா பாத்திருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் எப்படி பாக்குதுன்னா, இதுக்கும் ஈரானுக்கும் சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கக்கூடிய டவுட் வந்திருக்கு. ஏன்னா ஈரானுடைய போர் அமெரிக்காக்குள்ளேயும் நுழைஞ்சிருச்சோ, பரவிருச்சோ அப்படிங்கக்கூடிய அளவுக்கு விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா எப்படி இது நடக்கும், எப்பயாவது நடக்கலாம் சரி, ஆனா அடுத்தடுத்த நாளே நடந்துட்டு இருக்குமா, அதுவும் பேச்சுவார்த்தை வேற போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து இதெல்லாம் நடக்குதுன்னா ஈரான் நமக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தமா, அமெரிக்கா தான் பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காருது, இஸ்ரேல்லாம் உட்காரல, அமெரிக்கா தான் உட்காருதுங்கும் போது அமெரிக்காக்குள்ளேயே நடக்குதுன்னா அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அழுத்தமான்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஒன்னொன்னு விசாரிக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கு. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.